வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். சிபிஎஸ்இ கிளாஸ் 12க்கு சாப்டர் 2ல் இருக்கிற பார்ட் 2 வீடியோ. இதில் சாப்டர் 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்டு கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இந்த லெசனில் நம்ம இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இதை நம்ம என்ன லெட்டரில் நோட் பண்ணுவோம்னா விங்கிற லெட்டரில் நோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதையும் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு பார்த்ததுமே புரியும் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நமக்கு பார்த்ததுமே புரியணும். அதுக்காக விங்கிற லெட்டரையும் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் பார்ட் 1ல் இன்ட்ரோடக்ஷனில் இதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்கனால அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரியா? சரி, இப்போ நம்ம ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன இந்த டாபிக்கு நமக்கு தேவையோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் பார்ப்போம். மீதி எல்லாம் இதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதெல்லாம் நீங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் எனி ஜென்ரல் ஸ்டாட்டிக் சார்ஜ் கான்ஃபிகரேஷன். இதுக்கு நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கு அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் சார்ஜ் பார்ட்டிக்கல் அதை சுற்றி என்ன பண்ணுது, எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்கியிருக்கு. இந்த மாதிரி ஒரு செட்டப்பை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த படத்தில் ப்ளஸ் கியூங்கிற எலக்ட்ரிக் சார்ஜ் ஸ்டாட்டிக் சார்ஜ். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணணும். ஏன்னா ஸ்டாட்டிக்னா நிலையாக இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் அதுதான் என்ன பண்ணும், அதை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈங்கிறத கிரியேட் பண்ணியிருக்குது. ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ் கியூ. இப்போ டெஸ்ட் சார்ஜ் கியூவோட பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். சரி, டெஸ்ட் சார்ஜ் நம்ம என்ன எடுத்திருப்போம், பாசிட்டிவ் சார்ஜாக எடுத்திருப்போம். இதெல்லாம் நம்ம இன்ட்ரோடக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? சரி, டெஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ஒர்க் டன் ஆன் த சார்ஜ் கியூ. இப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே செய்யப்பட்ட வேலை. ஓகேங்களா? டெஸ்ட் சார்ஜ் மேலே எதுக்கு நம்ம வேலை செய்யணும், ஏன் வேலை செய்யணும்? இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்டாட்டிக் சார்ஜ் ப்ளஸ் கியூ. ஓகேங்களா? நம்ம கொண்டுட்டு வர டெஸ்ட் சார்ஜும் ப்ளஸ் கியூ. ஸோ இப்போ என்ன பண்ணும், இந்த கேபிட்டல் கியூ அந்த ஸ்டாட்டிக் சார்ஜ் என்ன பண்ணும், அதை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிரியேட் பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டெஸ்ட் சார்ஜ் உள்ளே வரும்பொழுது என்ன பண்ணுன்னா ரிப்பல் பண்ணும். ஏன், ரெண்டுமே லைக் சார்ஜஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கியூவை எந்த அளவு எடுத்துக்கணும் இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கியூவோட அளவு இதெல்லாம் பார்த்துக்கணும். சரி, இப்போ நம்ம டெஸ்ட் சார்ஜை கொண்டுட்டு வரும்பொழுது நம்ம வேலை செய்யணும். ஏன் வேலை செய்யணும்னா இது ரிப்பல் பண்ணுது, ஆனால் நமக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கொண்டு வைக்கணும், அதுதான் வேலையே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரிப்பல் பண்ணுற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக நம்ம அந்த அளவுக்கு ஈக்குவலாக ஃபோர்ஸை கொடுத்து நீ தள்ளினாலும் பரவாயில்ல நான் என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல கொண்டு வைப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த வேலை தான் என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி திரும்ப என்னவா மாறும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் நடத்தியிருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் சார்ஜில் நமக்கு போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? சரி, அப்போ இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். இதில் திஸ் ஒர்க் இஸ் ஆப்வியஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூ. சரி, நம்ம செஞ்ச வேலைன்னு சொன்னோம்ல, இதை இங்கேருந்து நகர்த்தி கொண்டாந்து பிங்கிற இடத்துல நாங்கள் வச்சோம், அதுதான் நம்மளோட வேலை. சரி, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூவுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்னதாக சிம்பிளாக ஒரு சம் மாதிரி போடுவோமா. இப்போ செய்கிற வேலையை நம்ம என்ன யூனிட்டில் மெஷர் பண்ணுவோம், ஜூல். ஏன்னா எனர்ஜி கொடுத்து நம்ம வேலை செய்கிறோம். எனர்ஜிக்கு என்ன யூனிட், ஆற்றலுக்கு என்ன யூனிட், ஜூலுங்கிற யூனிட் இல்லைங்களா? ஸோ அப்போ எனர்ஜி கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம ஒர்க்குக்கும் ஜூலுங்கிற யூனிட்டை கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ஜூல் நம்ம வேலை செஞ்சோம். ஓகேவா? டெஸ்ட் சார்ஜை பிங்கிற பாயிண்டில் எங்கேருந்து இன்ஃபினைட்லேருந்து பீ கொண்டு வரதுக்கு நம்ம 10 ஜூல் வேலை செஞ்சோம், ஒர்க் எழுதியாச்சு. சரி, கியூ சார்ஜ் பார்ட்டிக்கோட வேல்யூ எழுதணும்ல, டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஒரு 2 கூலும் போட்டுக்கிறோம். ஆனால் 2 கூலும் எடுத்துக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப மினிமம் அமௌண்ட்டாக இருக்கும். அப்போ தான் என்ன பண்ணாதுன்னா இதுவும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான கண்டிஷன்லாம் நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் நடத்தியிருக்கேன். ஓகே, ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்கிறத அதை போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 கூலும் செஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கணும். ஸோ ப்ரொப்போர்ஷனல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 கூலுமுக்கு 10 ஜூல் எனர்ஜி தேவைப்படுது. இப்போ 4 கூலுமாக நீங்கள் இருந்துச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி கால்குலேஷன் போட்டுருவீங்க, எப்படி போடுவீங்க, 20 ஜூல் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஒரு ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும்போது இதோட ரேஷியோ அதே அளவு நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதுதான் ப்ரொபோர்ஷனல்னு சொல்கிறோம். ஓகேங்களா? செஞ்ச வேலைக்கும் நம்ம எடுத்துக்கிட்ட சார்ஜ் பார்ட்டிகளோட அளவுக்கும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகே, சின்ஸ் த ஃபோர்ஸ் அட் எனி பாயிண்ட் இஸ் QE. இப்போ
இந்த ஃபோர்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஃபோர்ஸை எது கொடுக்குது? இந்த ஸ்டாட்டிக் சார்ஜ் பார்ட்டிகிள் கொடுக்குது. சரி, கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எவ்வளோ இருக்குன்னா QE அளவு இருக்கும். ஏன் QE அளவு இருக்கும்? க்யூங்கிற சார்ஜ் பார்ட்டிகளுக்கு நம்ம வந்து கொடுக்குற ஃபோர்ஸை நம்ம ஒரு யூனிட் போட்டுக்கூடாது, நம்ம ஒரு பேர் கொடுத்துக்கூடாதுன்னா இல்லை. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஈக்குவலான ஆப்போசிட்டான அளவு ஃபோர்ஸ் தான் நம்ம கொடுப்போம். அப்படிங்கும்போது அந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நம்ம QE அளவு தானே ஃபோர்ஸ் கொடுப்போம். சரியா? அப்போ அந்த இடத்துல ஈங்கிற ஸ்டாட்டிக் சார்ஜ் பார்ட்டிகல் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுதோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ சின்ஸ் த ஃபோர்ஸ் அட் எனி பாயிண்ட் இஸ் QE வேர் E இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஈங்கிறது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு. So okay, it is therefore convenient to divide the work by the amount of charge Q so that the resulting quantity is independent of Q. என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன செஞ்ச வேலையை 10 ஜூல்னு சொன்னோம். சரி, எடுத்துக்கிட்ட சார்ஜ் பார்ட்டிக்கலை 2 கூலும்னு சொன்னோம். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 5 ஜூல் பர் கூலும்னு கிடைக்குது. ஓகே, இதுதானே ரிசல்ட்டு. ஸோ அப்போ ரிசல்ட்டிங் குவான்டிட்டி என்ன டிபெண்ட் பண்ணி இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்யூவை வந்து பொறுத்து இருக்காது. ஓகேங்களா? சரி, என்ன சொல்கிறாங்க? அப்போ ஒர்க், அதாவது செஞ்ச டிவைட் பண்ணும் பொழுது டிவைடிங் த ஒர்க்கு தான் நமக்கு 10 ஜூல். ஒர்க்கை நீங்கள் வந்து க்யூவால் டிவைட் பண்ணும் பொழுது கிடைக்கிற ரிசல்ட்டு 2வை பொறுத்து, அதாவது க்யூவை பொறுத்து, டெஸ்ட் சார்ஜை பொறுத்து உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறாங்க. டெஸ்ட் சார்ஜ் இண்டிபெண்ட் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இதே 2 கூலும் சார்ஜை தானே Rலேருந்து P வரைக்கும் நகர்த்திட்டு வரீங்க. 2 கூலும் சார்ஜ் எங்கேயாவது மாறப்போகுதா? இல்லை. 10 ஜூல் ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த 2 கூலும் சார்ஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அது மாற போகிறதில்ல. 2 கூலும் சார்ஜ் இங்கே இருக்கும்போது 2 கூலுமாக எடுத்துக்குவோம், இங்கே இருக்கும்போது 3 கூலுமாக எடுத்துக்குவோம், அப்படியே நம்ம மாற்றிட்டு இருக்கோம். இல்லை. அப்போ க்யூவை பொறுத்து இந்த ரேஷியோ நமக்கு மாறாது, இந்த ரிசல்ட்டு மாறாது. எதை பொறுத்து மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈயை பொறுத்து மாறும். ஈங்கிறது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. இன் அதர் வேர்ட்ஸ் இதை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா work done per unit test charge is characteristic of the electric field associated with the charge configuration. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு E அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அந்த ஸ்டாட்டிக் சார்ஜு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணியிருக்கோ அதை பொறுத்து மாறும். அது எப்படி அதை பொறுத்து மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், 2 கூலும் டெஸ்ட் சார்ஜ் பார்ட்டிகளை இங்கேருந்து இங்கே நகர்த்திட்டு வரும். ஓகேங்களா? இந்த ஸ்டாட்டிக் சார்ஜ் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அளவு சார்ஜ் பார்ட்டிகள் பக்கத்தில் நமக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம ப்ளஸ் சார்ஜ் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இது அதிகமாக இருக்கும். அப்போ போக 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 நமக்கு குறைவாக இருக்கும். ஸோ இந்த சார்ஜ் பார்ட்டிகளை இந்த இடத்துல நகர்த்திட்டு வரும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம கம்மியான அளவு வேலை செய்வோமா? அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம கம்மியான அளவு வேலை செய்வோம். இங்கே இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும் இதை விட. அப்போ கொஞ்சம் அதிகமாக நம்ம வேலை செய்வோம். ஓகேங்களா? அப்போ இங்கே கொண்டு வரும்போது ரொம்ப அதிகமாக, அப்போ P கிட்ட வரும்போது நம்ம ரொம்ப அதிகமாக வேலை செய்யணும் இல்லைங்களா? அப்போ ஒர்க் டன் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட கேரக்டரை பொறுத்து தான் நமக்கு இருக்கிறதே தவிர இந்த சார்ஜ் பார்ட்டிகளோட அளவை பொறுத்து இல்லை. 2 கூலுங்கிறது மாறவே மாறாது இந்த டெஸ்ட்டை நம்ம முடிக்கிற வரையிலும். ஆனால் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டோட அளவுக்கு எதிராக கொடுக்குற நம்ம ஃபோர்ஸ் நமக்கு மாறும். அதனால் வேலை நமக்கு மாறும். ஓகேங்களா? சரி, அப்போ இது ஒர்க்கை டிபெண்ட் பண்ணி இருக்குமே தவிர க்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்காது. க்யூ வந்து இண்டிபெண்ட். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன் பிரிங்கிங் த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் பாயிண்ட் R to P. இப்போ தான் நம்ம V கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து அதன் மூலமாக நம்ம செய்யப்பட்ட வேலை எதுக்கு கொடுத்தோம்? யூனிட் பாசிட்டிவ் சார்ஜுக்கு. ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன? 1 கூலும் சார்ஜுக்கு நம்ம 10 ஜூல் பர் 2 கூலும் ரேஷியோ போட்டு கண்டுபிடிச்சோம்ல, அதுவே நமக்கு என்ன? 1 கூலும். ஏன்னா நம்ம 2 அடித்தோமா, அப்போ நமக்கு 1 கூலும் தானே கிடச்சிருக்கும். அப்போ 5 ஜூல் பர் கூலும் அப்படிங்கிறது 1 கூலும் டெஸ்ட் சார்ஜை நம்ம நகர்த்துறதுக்கு செய்யப்பட்ட வேலை. ஓகேங்களா? அதான் 1 கூலுங்கிறது யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? ஸோ யூனிட்னாலே 1ன்னு அர்த்தம். ஸோ அப்போ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் பாயிண்ட் R to P. அப்போ ஒர்க் டன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை நம்ம என்ன பண்ணுறோம்? Rங்கிற பாயிண்ட்லேருந்து Pங்கிற பாயிண்ட்டுக்கு நகர்த்தத்துக்கு செய்யப்பட்ட வேலை. அதுதான் வந்து நமக்கு என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் Vங்கிறது. சரி, அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? இந்த ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் போட்டிருப்போம். ஓகேங்களா? del U அப்படிங்கிறது என்னென்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேங்களா? Uங்கிறது எனர்ஜி.
ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியையும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலையும் நீங்கள் வந்து பொட்டன்ஷியலையும் மாற்றிக்காதீங்க ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுங்கிறது V, பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது U. ஓகேவா. சரி, இப்போ டெல் யூங்கிறது என்னன்னா இனிஷியல் பொசிஷன்லேருந்து இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு நம்ம கொண்டுட்டு வரத்துக்கு தேவையான எனர்ஜியோட டிஃபரன்ஸ். ஓகேங்களா, எந்த எனர்ஜியோட பொட்டன்ஷியல் எனர்ஜியோட டிஃபரன்ஸ். அப்போ யூபிங்கிறது ஃபைனல் பொசிஷன், இங்கே தான் நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும், அதனால யூபி மைனஸ் யூஆர். ஓகேங்களா, இனிஷியலை விட. ஸோ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தானே வேலைன்னு சொன்னோம் இப்போ. ஸோ அப்போ வேலை WRP கிடைக்கும். ஓகே, ஒர்க் கிடைக்கும். சரி, இந்த ஒர்க்கை நம்ம யூனிட் பாசிட்டிவ் சார்ஜுக்கு டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் V. ஓகேங்களா. சரி, அப்போ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜுக்கு டிவைட் பண்ணிட்டோம். கிடைக்கிற ஆன்சர் நமக்கு எப்படி இருக்கும்? VP மைனஸ் VR. அப்போ VP மைனஸ் VRங்கிறது என்ன? வேர் VP அண்ட் VR ஆர் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் P அண்ட் R பாயிண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. R பாயிண்டில் இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல், எது ஸ்டாட்டிக் சார்ஜ் பார்ட்டிக்கல் எவ்வளோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கொடுத்துச்சு, அதே மாதிரி Pங்கிற இடத்துல எவ்வளோ கொடுத்துச்சு. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் VP மைனஸ் VRங்கிறது. அப்போ அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சால் நமக்கு இந்த Pங்கிற பாயிண்டில் ஃபைனல் பொசிஷனில் எவ்வளோ கிடச்சிச்சின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா. சரி, இதுக்கு நம்ம ஒரு இது வச்சுருக்கோம். என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, work done by an external force is bringing a unit positive charge from infinite to a point. அப்போ நம்ம யூனிட் பாயிண்ட் சார்ஜுக்கு நம்ம செய்யப்பட்ட வேலை இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டுட்டு வரதுக்கு நம்ம செய்யப்பட்ட வேலை எதுக்கு ஈக்குவல்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் Vக்கு ஈக்குவல். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு டெஸ்ட் சார்ஜை, அதாவது ஒரு யூனிட் அளவில் ஒரு டெஸ்ட் சார்ஜை இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து Pங்கிற பாயிண்ட்டுக்கு கொண்டு வர செய்யப்பட்ட வேலை எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவல். திரும்ப திரும்ப ஒரே பாயிண்ட் தான், டிஃப்ரெண்ட் வார்த்தைகளில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. சரி, இன் அதர் வேர்ட்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்லையும் திரும்ப அதே தான். இன் அதர் வேர்ட்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் V at any point in the region with electrostatic field is the work done in bringing the unit positive charge, so without acceleration, from infinite to that point. அதாவது இது வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் V அப்படிங்கிறது அட் எனி பாயிண்ட் இன் த ரீஜன், அதோடைய ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு செயல்படுதோ அதான் அந்த ரீஜன் சொல்கிறோம். ஸோ அந்த பகுதியில் ஏதோ ஒரு பாயிண்டில் வித் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் இஸ் ஒர்க் டன் இன் பிரிங்கிங் த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், அந்த யூனிட் டெஸ்ட் சார்ஜை நம்ம கொண்டுட்டு வந்து வைக்கிறதுக்கு செய்யப்பட்ட வேலை. ஓகேங்களா. எங்கேருந்து? இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து அதனுடைய ரீஜியனுக்குள்ளே, அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு செயல்படக்கூடிய ரீஜியனுக்குள்ளே உள்ள ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம கொண்டு வந்து வைக்கிறதுக்கு செய்யப்பட்ட வேலை. இந்த ஈக்குவட்டில் போட்டோம்ல அதே தான், திரும்ப வேறு வேறு வார்த்தைகளை வேறு வேறு கோணத்தில் நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா. சரி, இப்போ இது இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்போதுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்குமே ஒரு 2-3 தடவை நம்ம செஞ்சு ஆவரேஜ் எடுப்போம் இல்லைங்களா. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டு அப்டைன் த ஒர்க் டன் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ் we should take a infinitesimal test charge. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் டன்னை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு யூனிட் டெஸ்ட் சார்ஜுக்கு இந்த மாதிரி நிறைய யூனிட் டெஸ்ட் சார்ஜை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரே ஒரு டெஸ்ட் சார்ஜை கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து இதே பாயிண்ட்டுக்கு இன்னொரு டெஸ்ட் சார்ஜை கொண்டு வாங்க. ஓகேங்களா. Q1 பேர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏன்னா நம்ம பாதையை பொறுத்து இருக்காதுன்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா. அதனால் இதே டேரக்ஷனை கொண்டுட்டு வரணும்னு இல்லை, பாதையை பொறுத்து அமையாதுன்னு சொன்னோம், இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள், அதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா. அதே மாதிரி பாருங்களேன், இதுக்கு முன்னாடி நோ ஆக்சலரேஷன், அதாவது வித்தவுட் ஆக்சலரேஷன் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இதையும் வந்து அங்கே வந்து கவனிக்க வேண்டிய டேர்ம்ஸ் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆக்சலேஷன் கூடாது, நெட் சார்ஜ் இருக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் பொழுது நம்ம வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட் பாத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டெஸ்ட் சார்ஜ் இன்னும் நிறைய டெஸ்ட் சார்ஜை கொண்டு வாங்க. அந்த டெஸ்ட் சார்ஜோட டோட்டல் del Q அப்படின்னு எடுத்துக்கோங்க, ஆவரேஜ் போட போகிறோம். அப்டைன் த ஒர்க் டன் del W, இது ஒன்றுக்கும் செஞ்ச வேலை எல்லாத்தையும் சேர்த்து del W கண்டுபிடிச்சிக்கோங்க. இஸ் பிரிங் இட் ஃபார்ம் இன்ஃபனைட் டு த பாயிண்ட் அட் டிட்டர்மைன் த ரேஷியோ del W டிவைட் பை del Q. இந்த மாதிரி நீங்கள் வந்து
ஒரு இன்ஃபனைட் பாயிண்ட்லேருந்து இந்த அந்த அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நீங்கள் கொண்டுட்டு வந்து டு த பாயிண்ட்டுக்கு கொண்டுட்டு வந்து நீங்கள் வந்து del W by del Q கண்டுபிடிங்க. அப்போ இந்த மாதிரி 2-3 தடவை செஞ்சு பார்த்தோம்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் ஒரே மாதிரி வருதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தான் ஓகேங்களா. சரி, ஆல்சோ த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் த பாத் இஸ் டு பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் த டெஸ்ட் சார்ஜ் அட் அ பாயிண்ட். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு டெஸ்ட் சார்ஜ் பார்ட்டிக்கலை நீங்கள் வந்து இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து இங்கே கொண்டுட்டு வரீங்க. அப்படி கொண்டுட்டு வரும்போது அது வரக்கூடிய பாதையில் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன் டிஃப்ரெண்ட்டான ஃபோர்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும்? அங்கே செயல்படக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நமக்கு மாறும். ஓகேங்களா, அதுதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அட் எவ்ரி பாயிண்ட். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எதில் அந்த பாதையில் வரக்கூடிய பாதையில் இஸ் டு பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா இது கொடுக்கறதுக்கு நம்ம ஈக்குவலாக கொடுக்கணும். இந்த பாயிண்டில் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலாக கொடுக்கணும். அடுத்த இந்த பாயிண்டில் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நமக்கு வந்து மாறும். டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அந்த டெஸ்ட் சார்ஜ் அட் அ பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து டெஸ்ட் சார்ஜ் மேலே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை கொடுக்கும். அதுக்கு ஈக்குவலாகவும் ஆப்போசிட்டாகவும் நீங்களும் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. சரி, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். Bனா என்ன, அதை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம், இந்த இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, என்ன செஞ்சால் அந்த Bயை கண்டுபிடிக்கலாம், இதுதான். ஓகேங்களா. சிம்பிளாக சொல்லணும்னா V is equal to W by Q. அவ்வளோதான். ஒரே வார்த்தையை சொல்லணும்னா V is equal to W by Q. Wங்கிறது வேலை, Qங்கிறது டெஸ்ட் சார்ஜ் பார்ட்டிகளோட அளவு. ஸோ இது ரெண்டுக்கும் ரேஷியோ போட்டோம்னா உங்களுக்கு Vங்கிறது கிடச்சிரும். ஓகேங்களா. இதுதான். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த இவ்வளோத்தையும் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.